ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபேக்டர் தியரம் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபேக்டர் தியரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ஃபேக்டர் தியரம் வந்து நீங்கள் கீழ் கிளாஸில் படித்த அதே ஃபேக்டர் தியரம் தான். அங்கே என்ன படிச்சிங்கன்னா, suppose f of x is a polynomial, f of x is a polynomial and the value of f of x becomes 0 for some x is equal to a, then we can say that x minus a is a factor of the polynomial f of x ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு polynomial இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x ஓட வேல்யூ 0 வந்துச்சுன்னா அப்போ x minus that value is a factor of this f of x ன்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி we can find the factors. அதுமாதிரி எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஒரு பாலினாமியலுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறது it depends upon the degree of the polynomial. அந்த டிகிரியை பொறுத்து. இப்போ degree of the polynomial 2 இருந்தால் இப்போ the number of factors will be 2. இப்போ இது degree of factor, டிகிரின்றது என்ன, highest power of x, that we call it as degree. highest power of x தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் அது வந்து 2ஆக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் வரும். இதே ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வந்து 3ஆக இருந்தால் 3 ஃபேக்டர்ஸ் வரும் அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்போ அதில் வந்து நம்மளால் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இதில் 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். அண்ட் இதுக்கு 2 ஃபேக்டர் தான், இந்த பாலினாமியலுக்கு 2 ஃபேக்டர் தான், பிகாஸ் ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் 2. இப்போ இந்த 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்ச 2 ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் பாலினாமியல் இன் திஸ் கேஸ். இந்த கேஸில் வந்து இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு இந்த பாலினாமியல் கிடச்சிது. இந்த மாதிரி பாலினாமியலில் சப்போஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலினாமியலில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அகெயின் we are getting the same x minus 1 and x minus 2 be the factors of this polynomial. ஸோ இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் வந்து x minus 1 and x minus 2 கிடைக்குது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு மல்டிப்ளை x minus 1 and x minus 2, x minus 1 x minus 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இது வராது, இந்த இது வராது, இதுதான் வரும். you'll get this only. ஸோ அப்போ therefore ஒரு கான்ஸ்டன்ட் கூட ஃபேக்டராக இருக்கலாம். that is why finding the factors, a constant may be an extra factor. extra factor வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ டிகிரி சேமாக இருந்தாலும் நமக்கு கான்ஸ்டன்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சம்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிட்டர்மினண்ட்டை பொறுத்த வரைக்கும் if suppose the determinant delta vanishes it becomes 0 or the value of the determinant becomes 0 ஆச்சுன்னா எப்போ for x is equal to a, xக்கு a substitute பண்ணும்போது determinantோட value 0 ஆச்சுன்னா then x minus a is a factor of delta ன்னு சொல்லலாம். x minus a is a factor of this determinant ன்னு சொல்லலாம். ஓகேவா? and if suppose this determinant vanishes for x is equal to a by all 3 rows or columns to be identical, 3 row 3 column identical ஆகி அப்போ இந்த டிட்டர்மினண்டோட வேல்யூ 0 ஆச்சுன்னா then we can say that x minus a the whole square is a factor of delta ன்னு சொல்லலாம். so this is the factor theorem in case of determinantsல இதுதான் factor theorem. இதை பேஸ் பண்ணி நம்ம sums போட்டுட்டு இருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have to show that in the example exercise 7.3ல 6th sum பார்த்தீங்கன்னா we have to show that the factors of this determinant, the determinant of factors வந்து x minus y into y minus z into z minus x ன்னு காட்டணும்னு சொன்னோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா இதை we took it as delta, இதை நம்ம டெல்டான்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் எக்ஸுக்கு ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸுக்கு ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு we are getting c1 and c2 to be identical. அப்போ therefore the value of this determinant is 0. ஸோ இந்த determinant வந்து 0ன்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ பை ஃபேக்டர் தியரம் x minus y, ஸோ எக்ஸுக்கு ஒய்ன்னு போட்டு 0ன்னு வந்துச்சுன்னா இந்த ஒய்யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ x minus y is a factor of deltaன்னு சொல்லலாம். x minus y, ஸோ x minus y is a factor of deltaன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஒய்க்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா ஒய் மைனஸ் இசட் இஸ் அ ஃபேக்டர்னு சொல்லணும்லே, அப்போ ஒய்க்கு பதிலாக இசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது we are getting c2 and c3 to be identical. c2 and c3 ஐடென்டிக்கலாக இருக்குது. இப்போ therefore the value of the determinant is 0. இப்போ therefore by factor theorem y minus z is a factor of delta ன்னு சொல்லிடுறோம். now by cyclic and symmetric property, ஸோ இது cyclic and symmetric propertyனா பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக இந்த determinant it is symmetric, கொடுத்துருக்க determinant. ஏன்னா x இருந்தால் அதுக்கு அடுத்து y வருது, yக்கு அப்புறம் z வருது. அது ஒரு cyclic ஆர்டரில் வருது இல்லையா, and it is symmetric also. ஓகேவா? ஸோ அதனால் by cyclic and symmetric property நம்ம என்ன சொல்கிறோம்னா z minus x is also a factor of deltaன்னு சொல்லிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, இவ்வளோதான் ஃபேக்டர்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு we have to compare the degree of delta with the degree of factors. degree of delta எப்படி கண்டுபிடிச்சோம்? degree of the product of main diagonal elements. ஸோ main diagonal elements நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா you're getting it as yz square.
yz square is the product of the main diagonal element. So இப்போ இதில் டிகிரி எப்படி கால்குலேட் பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவரை ஆட் பண்ணணும், அடிஷன் ஆர் சப்ராக்ஷனில் இருந்தால் பவரை காமனாக வெளில எடுக்கணும். அதுதான் இங்கே ரூல். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது yக்கு 1 zக்கு 2. ஸோ பவர் ஆட் பண்ணிங்கன்னா getting it as 3. அடுத்து டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸோட டிகிரி கண்டுபிடிப்போம். தட் இஸ் டிகிரி ஆஃப் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? x minus y, y minus z, z minus x. These are the factors which we have found. ஸோ இப்போ இங்கே xக்கு 1, yக்கு 1 காமனாக வெளில எடுத்தால் 1, yக்கு 1 z1 காமனாக வெளில எடுத்தால் 1, zக்கு 1 xக்கு 1 காமனாக வெளில எடுத்தால் 1. ஸோ இப்போ இது these three are in the form of product இல்லையா, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ therefore we have to add the powers. பவர் ஆட் பண்ணிங்கன்னா you're getting it as 3. Now degree of the delta is equal to the degree of factors. delta டிகிரியும் ஃபேக்டர்ஸ் டிகிரியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கேவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே சொன்னோம்ல, இந்த இதில் சொன்னோம் இல்லையா, ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து டிகிரி வந்து ரெண்டும் சேமாக இருந்தால் கூட, தட் இஸ் இதோட டிகிரி 2 அண்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, x minus 2 into x minus 1, அதோட டிகிரியும் 2 தான். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் k வந்துச்சு இல்லையா, இதில் 2ன்னு வந்துச்சு. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம we have to find what is that extra factor. ஸோ ரெண்டு டிகிரியும் சேமாக இருந்தால், தட் இஸ் டெல்டாவோட டிகிரியும் ஃபேக்டர்ஸ் டிகிரியும் சேமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்து k கான்ஸ்டன்ட், that is going to be the extra factor. So therefore the extra factor is k. Extra factor is k. So therefore delta is equal to k into x minus y into y minus z into z minus x in எடுத்துக்கிறோம். இப்போ we need to find what is the value of k, or in other words we have to prove that k is equal to 1 and prove பண்ணணும். ஓகேவா? So k is equal to 1 and prove பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, we are just substituting some values for x, y and z. So x, y, z க்கு we are substituting values. So x க்கு 0, y க்கு 1, z க்கு 2 substitute பண்ணுறோம். ஓகேவா? ஏன் இந்த வேல்யூஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம், இதுதான் போடணுன்ற ரூல் கிடையாது. But you can substitute any value for x, y and z. ஆனால் அது கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து the value should be very small. ஏன்னா அப்போ தான் determinant expansion ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு 5, 10, 15ன்னு எடுத்திங்கன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது பெருசாக இருக்கும், determinant expand பண்ணும்போது தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் the value should be very small. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். And the second condition is that the value should be selected in such a way that the factors should not become 0. இந்த factors 0 ஆகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 minus 2 0ன்னு ஆகிடும்ல. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ how will you find the value of k? K-ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் the care should be taken that factors should not become 0. factors வந்து 0 ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது we are selecting the value 0, 1, 2. அதுமாதிரி ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அதே வேல்யூவே ஒரு தடவையும் கொடுங்க. இந்த சமயம் எத்தனை தடவை போட்டாலும் ப்ளீஸ் கிவ் த சேம் வேல்யூ ஸோ தட் டு அவாய்ட் மிஸ்டேக்ஸ். அப்போ தான் தப்பு வராமல் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வேறு வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணாலும் தெரியாது. ஓகே, இப்போ இந்த வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி வந்துடுது. ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா we are getting it as 2. அண்ட் இங்கே நம்ம எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் we are getting it as 2k. ஸோ 2 is equal to 2k. அப்போ therefore k is equal to 1. Now k is equal to 1ங்கிறத let us substitute it in 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். So therefore we are getting it as delta is equal to x minus y into y minus z into z minus x. Therefore this determinant can be factorized as x minus y into y minus z into z minus x. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் போட்டோம். நம்ம 4th சம் எக்ஸசைஸில் 4th சம் சேம் இதே மாதிரி தான் போட்டோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்பேர் பண்ணும்போது இதுலேயே நமக்கு a minus b, b minus c, c minus a ஆர் த ஃபேக்டர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். பட் டிகிரி ஆஃப் டெல்டா நமக்கு என்ன வந்துச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் பண்ணும்போது bc b plus c into bc square then a product of the main diagonal. ஸோ அது பண்ணும்போது நமக்கு டிகிரி என்ன வரும்னா b plus c க்கு வந்து காமனாக எடுத்தால் 1, b க்கு 1, c க்கு 2. ஸோ அப்போ therefore totally 4. and degree of the factors வந்து it is a minus b, b minus c, c minus a 3 வருது. ஸோ இந்த மாதிரி 1 difference இருந்துச்சுன்னா, if the difference is 1 difference இருந்துச்சுன்னா அப்போ the extra factor will be k into a plus b plus c. ஏன்னா இப்படி போட்டால் தான் உங்களுக்கு a க்கு 1, b க்கு 1, c க்கு 1 காமனாக எடுத்தால் 1ன்னு வரும். ஸோ அதனால் the extra factor is k into a plus b plus c. ஏன்னா abc 3 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ அதனால் 3ஐயும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி 1 வர மாதிரி ஒரு இந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். that factor is a plus b plus c. So therefore delta is equal to k into a plus b plus c into a minus b into b minus c into c minus a ன்னு கொடுத்துட்டு எடுத்துக்கிறோம். and then we are substituting the values for a, b and c. a, b, c க்கு values கொடுக்குறோம். values கொடுக்கும்போது we are getting it as நமக்கு இங்கே equate பண்ணாலும் இந்த இதுலேயும் நமக்கு k is equal to 1 தான் வந்துச்சு. we got k is equal to 1. இதுலேயும் நமக்கு k is equal to 1 தான் வந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ therefore
the value of this determinant or this determinant can be factorized like this. இந்த மாதிரி factorize பண்ணலாம். இது வந்து இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். இதே சம இது ஒன்று தான் மெத்தடுன்றது இல்லை. you can also do it in some other method. இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது என்னன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் சம் போடலாம். எக்ஸசைஸ் 7.3ல செகண்ட் சம். ஸோ எக்ஸசைஸ் 7.3ல செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷின். it is given that show that determinant b plus c a minus c a minus b b minus c c plus a b minus a c minus b c minus a plus b is equal to 8 abc ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ this is what we have to prove. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம டெல்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ second sum, let delta is equal to determinant b plus c a minus c a minus b b minus c c plus a b minus a c minus b c minus a plus b. ஸோ இதை நம்ம டெல்டான்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஒரு ஃபேக்டர்னு சொல்லணும். ஏ ஒரு ஃபேக்டர்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to put a is equal to 0. எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே ஏக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வாட் வில் ஹேப்பன் டு திஸ் டெல்டா, இந்த டெல்டா என்ன ஆகும், b ப்ளஸ் சி. இப்போ இது ஏ 0 ஆகிடும்ல, அப்போ மைனஸ் சி, இது மைனஸ் பி, இங்கே b மைனஸ் சி, சி இங்கே b, அண்ட் தென் இங்கே c மைனஸ் b, இங்கே c, and then here it is b. Okay va? Now these two columns are proportional இல்லையா, இது ரெண்டு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. or in other words, okay ஆமாம், இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஏன்னா இதில் c காமனாக வெளில எடுத்துடலாம், இதில் b காமனாக வெளில எடுத்துட்டா இங்கேயும் -1 இங்கேயும் -1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1 வந்துடும். ஓகேவா, அப்படின்னு சொல்லலாம். ஆர் நீங்கள் வந்து இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனல்னு சொல்லலாம். c2 and c3 are proportional. அப்போ therefore the value of the determinant is 0 since c2 and c3 are proportional. So since they are proportional, the value of this determinant is 0. So therefore by factor theorem, நம்ம என்ன சொல்லலாம், இப்போ எக்ஸுக்கு ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அது வந்து டிட்டர்மினன்ட் 0 வந்துச்சுன்னா இந்த ஒய் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் எ ஃபேக்டர்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த 0 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம். அப்போ therefore we get that a minus 0 is a factor of delta ன்னு சொல்லிடும். It's a factor of delta. ஓகேவா, a minus 0 ஒரு ஃபேக்டர்னா என்ன அர்த்தம், a ஒரு ஃபேக்டர்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்து புட் b is equal to 0, bக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore this determinant delta இதில் போடக்கூடாது, bக்கு 0ன்னு இதில் தான் போடணும். புரியுதா, இதையும் டெல்டான்னு எடுத்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி இதில் போய் bக்கு 0ன்னு போட்டக்கூடாது, இதில் போடணும். ஸோ இதில் bக்கு 0ன்னு போட்டால் நமக்கு என்ன வரும், we'll get this as c a minus c a, and இங்கே minus c c plus a minus a, and இங்கே is going to be c c minus a and a. So again these two columns are proportional இல்லையா, இது ரெண்டு ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, c1 and c3 are proportional. ஏன்னா இதில் c காமனாக வெளில எடுத்துகிட்டு இதில் ஏவை காமனாக வெளில எடுத்துட்டோன்னா இதில் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது, 1 minus 1 1, இங்கேயும் நமக்கு 1 minus 1 1 வந்துடும். ஸோ அப்போ therefore the value of this determinant is 0 since c1 and c3 are proportional. So since they are proportional, the value of this determinant is 0. அப்போ therefore by factor theorem, b minus 0 is a factor of delta அப்படின்னு சொல்லலாம். இப்போ similarly இதுலேயும் பாருங்கள் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. இப்போ இது b plus cன்னு இருந்துச்சுன்னா இங்கே a minus c, இப்போ இது b plus c இங்கே c plus a இங்கே a plus b, சைக்ளிக் ஆர்டரில் மாறுதா. அதுமாதிரி இங்கே a minus cனா a minus b, இங்கே b minus cனா b minus a, இங்கே c minus bனா இங்கே c minus a, ஒரு சைக்ளிக் ஆர்டரில் இருக்கு இல்லையா, அண்ட் தென் சிமெட்ரிக்காகவும் இருக்குது. ஸோ சிமிலர்லி by cyclic and symmetric property, c minus 0 is a factor of delta ன்னு சொல்லலாம். So c minus 0 is also a factor of delta ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to compare the degree of the factors with the degree of delta. So degree of delta is equal to degree of
ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயக்னல் இல்லையா. ஸோ டெல்டாவோட டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும், மெயின் டயக்னல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மெயின் டயக்னலில் என்னெல்லாம் இருக்குது, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், b plus c into c plus a into a plus b ன்னு வரும். You will get it like that. So therefore product of the main diagonal is b plus c into c plus a into a plus b. So which is equal to, so இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா how to find the degree, b-க்கு 1 c-க்கு 1 காமனாக வெளில எடுத்தா இதுக்கு 1, நம்ம இங்கே c-க்கு 1 a-க்கு 1 காமனாக வெளில எடுத்தா 1, a-க்கு 1 b-க்கு 1 காமனாக வெளில எடுத்தா 1. ஸோ இப்போ ப்ராடக்டில் இருக்கும்போது பவரை ஆட் பண்ணணும். ஸோ 1 plus 1 plus 1 degree of delta is 3. அடுத்து degree of factors, degree of factors. ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம், this degree of என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம், a b c. a ஒரு ஃபேக்டர், a minus 0ங்கிறது a is a factor, b minus 0ங்கிறது b is a factor, c minus 0ங்கிறது c is a factor. ஸோ a b c இப்போ இது மூணு ப்ராடக்டில் இருக்குது, ஒன்றுக்கும் பவர் வந்து 1. ஸோ இதுக்கு 1 இதுக்கு 1 இதுக்கு 1. ஸோ அப்போ therefore it is also 3. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் டிகிரி ஆஃப் டெல்டாவும் டிகிரி ஆஃப் ஃபேக்டர்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then the extra factor is a constant k. இப்போ therefore extra factor is equal to k. அப்போ therefore delta can be written as k into abc ன்னு எழுதலாம். டெல்டாவை நம்ம k into abc ன்னு எழுதலாம். டெல்டாங்கிறது என்ன, it is determinant b plus c, a minus c, a minus b, b minus c, c plus a, b minus a, c minus b, c minus a plus b. So this is equal to k into abc ன்னு வந்திருக்கு. Now we need to find what is the value of k. k ஓட வேல்யூ எல்லா சமுக்கும் k 1 தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க we are going to give some values for abc. abcக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா a is equal to, இங்கே நம்ம 0 1 2ன்னு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னா, இப்போ 0 1 2ன்னு கொடுத்தீங்கன்னா 0 into 1 into 2 0ன்னு ஆகிடும். 0 into anything will become 0 இல்லையா. அந்த இப்போ நீங்கள் பாட்டுக்கு வந்து 2 plus 3 or 2 3 4 அப்படி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணும்போது you will get it as 3 plus 2 plus 3 5 வரும். அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், we'll give this value, that is a-க்கு 1, b is equal to 1, c is equal to 1. புரியுதா. இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் ஈஸியாக இருக்கும்னா, இங்கேயும் ஈஸியாக நமக்கு மல்டிப்ளை பண்ணால் கே மட்டும் வந்துடும். இங்கே வந்து சிம்பிளிஃபிகேஷனும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் 0 ஆகிடும். இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் கொடுக்குறோம். யூ கேன் கிவ் எனி வேல்யூஸ், வேறு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ரெண்டே கண்டிஷன் தான், நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் சின்னதாக இருக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வேல்யூனால இந்த ஃபேக்டர் 0 ஆகக்கூடாது, இந்த ஃபேக்டர் சைடு 0 ஆகக்கூடாது. இந்த ரெண்டு கண்டிஷன் தான். இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்க மாதிரி வேறு எந்த வேல்யூ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே இது 1 1 1ன்னு கொடுக்குறேன், ஸோ தட் இட் வில் பி ஈஸி. ஸோ இப்போ இதுக்கு 1 1 1 கொடுத்தா என்ன ஆகும், இங்கே 1 plus 1 2, இங்கே 1 minus 1 0, 1 minus 1 0, இப்போ இங்கேயும் 1 minus 1 0, 1 plus 1 2, இங்கேயும் 1 minus 1 0, இங்கே 1 plus 1 சரி 1 minus 1 0, 1 minus 1 0, 1 plus 1 2ன்னு வந்துடும், which is equal to k into 1 into 1 into 1 ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயக்னல் இல்லையா. ஏன்னா நமக்கு ட்ரையாங்குலராக இருந்தாலே ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயக்னல் தான் வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட்னு சொன்னோம். இது அது இல்லாமல் நமக்கு அப்பர் ட்ரையாங்குலர் லோவர் ட்ரையாங்குலர் ரெண்டுமாவும் இருக்குது. அப்போ therefore this the value of this determinant is just product of the main diagonal. main diagonal elements-ஐ மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ therefore from this we get that k is equal to 8. ஏன்னா 2 into 2 4, 4 into 2 8. So therefore this k ஓட value it is 8. Let us substitute it in 1. So இதுதான் 1. So இதில் substitute பண்ணுவோம். So substituting in 1. So 1ல substitute பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, therefore we get that delta is equal to 8 abc. பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் சம்மில் நமக்கு கேயோட வேல்யூ ப்ரீவியஸாக நம்ம ரெண்டு இதுலேயுமே 1 தான் வந்துச்சு. ஆனால் இங்கே நமக்கு கேயோட வேல்யூ 8 வருது. ஸோ அதனால் கேயோட வேல்யூ எப்பயுமே 1 தான் வரும் அப்படின்னு குருட்டு நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது. கேயோட வேல்யூ மாறவும் செய்யும். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, அப்போ therefore we can say that this determinant, that is b plus c, a minus c, a minus b, and then b minus c, c plus a, b minus a, c minus b, c minus a plus b is equal to 8 abc ன்னு சொல்லுவோம்.
ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். புரிஞ்சுதாம்மா? இந்த சம் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சம் போடுவோம். தட் இஸ் we are going to work out this example 7.25. அடுத்தது example 7.25 work out பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 7.25 அது எப்படின்னு பார்க்கலாம். கொஷின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் திஸ் டிட்டர்மினன்ட், ஸோ இந்த டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 2 into PQR into P plus Q plus R the whole cube ன்னு ப்ரூவ் பண்ணணும். We have to prove that the value of this determinant is equal to 2 PQR into P plus Q plus R in the whole cube ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Now let us take this determinant to be delta. இவங்க determinant ஏன்னு எடுத்திருக்காங்க, நான் அதுக்கு பதிலாக டெல்டான்னு எடுத்துக்கிறேன். I'll take it delta. ஓகேவா? ஸோ let delta is equal to determinant Q plus R the whole square P square P square Q square R plus P the whole square Q square R square P plus Q the whole square. ஓகேவா? ஸோ இதை நம்ம டெல்டான்னு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே முதல்ல PQR வந்து இதுன்னு சொல்லணும் இல்லையா, ஃபேக்டர்னு சொல்லணும் இல்லையா. அப்போ P ஒரு ஃபேக்டர்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், we have to put P is equal to 0. ஓகேவா? ஸோ put ப்ரீவியஸ் சம்மில் போட்டோம்ல அதே மாதிரி தான், put P is equal to 0. Pக்கு 0ன்னு போட்டோம்னா அப்போ டெல்டா என்ன ஆகும், this determinant will become as Q plus R the whole square 0 0 Q square. இங்கே வந்து நம்ம Pக்கு 0ன்னு போட்டோம்னா R square ஆகிடும், இங்கே Q square, and then இங்கே R square, இங்கே Pக்கு 0ன்னு போட்டோம்னா Q square ஆகிடும். Now these two columns are proportional இல்லையா, இந்த ரெண்டு காலமும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, C2 and C3. ஏன்னா இதில் R ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துடலாம், இதில் Q ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துலாம். இதில் R ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துட்டா என்ன ஆகும், 0 1 1. இதில் Q ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துட்டா என்ன வரும், 0 1 1. ஸோ இப்போ ஐடென்டிக்கல் ஆகிடும். But therefore we can say that the value of this determinant is 0 since C2 and C3 are proportional. So since they are proportional, நம்ம இது ரெண்டும் the value of the determinant is 0ன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? Okay, அப்போ therefore from this we can say that by factor theorem, இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ by factor theorem, P minus 0 is a factor of டெல்டான்னு சொல்லிடலாம். இட்ஸ் a factor of டெல்டான்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் புட் Q is equal to 0. Qக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ டெல்டாவில் Qக்கு 0 போட்டால் என்ன வரும், R square P square P square, இங்கே Q square R plus P the whole square 0, sorry sir, இது 0 ஆகிடும், this will become 0, Q square 0, and then இங்கே R square P square வந்துடும். ஓகேவா? Now these two columns are proportional, first column and third column இல்லையா. இதில் R square காமனாக வெளில எடுத்துலாம், இதில் P square காமனாக வெளில எடுத்துட்டா உங்களுக்கு 1 0 1ன்னு வந்துடும் ரெண்டு காலம். ஸோ அப்போ therefore the value of this determinant is 0 since C1 and C3 are proportional. இது ரீசன் கண்டிப்பாக எழுதணுமா, எதனால் இந்த டிட்டர்மினன்ட் 0 ஆகுதுங்கிற அந்த ரீசன் கண்டிப்பாக எழுதணும். You have to write it compulsorily. Therefore by factor theorem, Q minus 0 is a factor of delta. So it is a factor of delta. இப்போ நம்ம next என்ன பண்ண போறோம்னா, by similarly symmetric, bicyclic and symmetric property, R minus 0 is a factor
ஆஃப் டெல்டான்னு சொல்லிடலாமா, ஆர் மைனஸ் ஜீரோவும் ஃபேக்டர்னு சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு அடுத்து p + q + r the whole cube இதோடைய டிகிரி கம்பேர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டிகிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா நம்ம 3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி 3 தான் வரும். ஆனால் இங்கே நமக்கு மெயின் டயக்னலில் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இதுக்கு டிகிரி 2, இதுக்கு டிகிரி 2, இதுக்கு டிகிரி 2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு you'll get it as 6. ஸோ அப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒன் மோர் சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன், அதான் இந்த சம்மில் டிஃப்ரெண்ட். அதனால தான் இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we are going to put p plus q plus r is equal to 0 substitute பண்ண போறோம். p plus q plus r is equal to 0 substitute பண்ண போறோம். சப்போஸ் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், p plus q plus r minus 0 is a factor of this determinant ன்னு சொல்லிடலாலே, அதுக்காக தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் p plus q plus r இல்லையே, இல்லை எங்கேயாவது p plus q plus r இருக்கா, இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு q plus r இருக்குது, r plus p இருக்குது, p plus q இருக்குது. அப்போ இதுலேருந்து அதை கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வரும், இட் இஸ் சேம் as substituting q plus r is equal to minus p and r plus p is equal to minus q and p plus q is equal to minus r. அதாவது p plus q plus r க்கு 0ன்னு போடுறது இட் இஸ் சேம் as substituting q plus r is equal to minus p. ஏன்னா இதுலேருந்து என்ன கிடைக்குது, q plus r க்கு பதிலாக மைனஸ் பின்னு வந்துடுதா. இதை 0ன்னு ஈக்குவேட் பண்ணால் தானே q plus r மைனஸ் பின்னு வருது. அதே மாதிரி இதை 0ன்னு ஈக்குவேட் பண்ணால் தான் you're getting r plus p is equal to minus qன்னு வருது. இப்போ இதை 0ன்னு ஈக்குவேட் பண்ணால் தான் you're getting p plus q is to be equal to minus r. ஸோ அப்போ it is same as substituting q plus r to be minus p and r plus p is equal to minus q and p plus q is equal to minus r. ரெண்டும் ஒன்று தான். இதை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதும் அதுக்கு பதிலாக இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதும் all are the same. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா இது இருக்காங்க, q plus r இருக்குது, r plus p இருக்குது, p plus q இருக்குது. இப்போ அந்த இடத்துல எல்லாம் we are going to substitute it as minus p minus q minus r ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டெல்டா என்ன ஆகிடும், ஸோ this will become as, இங்கே வந்து we'll get it as minus p the whole square. minus p the whole square is p square இல்லையா. ஸோ அப்போ we'll get this as p square p square p square and then q square q square q square r square r square r square வந்துடும். Now all the three columns are identical. All the three columns are identical. Now the value of this determinant is 0. ஏன்னா since C1 is equal to C2 is equal to C3. இப்போ row wise எடுத்தீங்கன்னா all the three rows are proportionalனு சொல்லணும். புரியுதா? row wise identicalனு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. இதில் p ஸ்கொயர் காமனாக வெளில எடுக்கலாம், இல்லை q ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்து இதில் r ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்தால் 1 1 1 வரும். ரோ எடுத்தோன்னா ப்ரொப்போர்ஷனல், காலம் எடுத்தோன்னா ஐடென்டிக்கல். ஓகேவா. ஸோ அதனால் all the three columns are identical, therefore the value of this determinant is 0. அப்போ therefore from this நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஏதாவது ஒன்றுத்துக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த 3 ரோவுமே ஐடென்டிக்கலாக 0 ஆச்சுன்னா அப்போ x minus a the whole square is a factor of that determinantன்னு சொன்னோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன சொல்லலாம், p plus q plus r minus 0 the whole square is a factor of this deltaன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ therefore by factor theorem p plus q plus r minus 0 the whole square is a factor of delta ன்னு சொல்லிடும். புரியுதா? ஏன் இது ஹோல் ஸ்கொயர் சொல்கிறோன்னு புரியுதா? ஏன்னா 3 காலமே ஐடென்டிக்கலாகி 0 ஆகுது. all the 3 columns are identical or all the 3 rows are proportionally 0 ஆகுது. அப்படி ஆச்சுனாலே அப்போ நமக்கு p plus q plus r minus 0 the whole square is a factor of this determinant ன்னு சொல்லிடலாம். இப்போ டிகிரி கம்பேர் பண்ணுவோம். now let us compare the degree. now degree of delta so it is equal to degree of the product of main diagonal elements. so degree of, what is the product of the main diagonal elements? main diagonal என்னெல்லாம் element இருக்கு, q plus r the whole square, r plus p the whole square, p plus q the whole square. so அப்போ therefore we are getting it as q plus r the whole square, r plus p the whole square and then p plus q the whole square. so இப்போ இதுக்கு 2 இதுக்கு 2 இதுக்கு 2. so power add பண்ணோன்னா we are getting it as 6. இப்போ degree of the factors கண்டுபிடிப்போம். degree of factors which is equal to degree of, இப்போ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், p q r இது 3 முதல்ல கண்டுபிடிச்சோம். அப்புறம் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், p plus q plus r the whole square இதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. மைனஸ் 0னாலும் வெறும் இது மட்டும்னாலும் ரெண்டு ஒன்று தானே. ஸோ இப்போ therefore இதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ். இப்போ இதோட டிகிரி கண்டுபிடிப்போம். ஸோ p1 q1 r1
அப்புறம் இதுக்கு 2. ஸோ 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? இது 3 + 2 5. இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் வருதா? we are getting one difference. ஸோ இதுமாதிரி one difference வந்தாலே அப்போ extra factor is k into p plus q plus r. ஏன்னா இங்கே அந்த 3 வேரியபிள் தான் இருக்குது. அங்கே ஏபிசின்னு இருந்தது, அதனால a plus b plus cன்னு எடுத்தோம். இங்கே pqrன்னு இருக்குது, அதனால p plus q plus rன்னு எடுக்கணும். ஸோ that is going to be the extra factor. அப்போ therefore the determinant delta can be written as k into pqr into p plus q plus r the whole cube ன்னு எடுத்துக்கலாம். We can take it in this way. Then let us take it as number 1. இப்போ we are going to find the value of k. k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். So therefore we are getting this determinant, that is q plus r the whole square, p square, q square, r plus p the whole square, q square, r square, p plus q the whole square. So this is equal to k into pqr into p plus q plus r the whole cube. இதுதான் இப்போ நம்ம k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு இப்போ k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to substitute some values for p, q and r. ஸோ இந்த சம்லையும் திரும்பவும் சொல்கிறேன், வேல்யூஸ் p, q and r நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரெண்டே ரூல் தான். ஒன்று, வேல்யூஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறது சின்னதாக இருக்கணும், அப்போ தான் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ்னால இந்த ஃபேக்டர்ஸ் 0 ஆகக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் த வேல்யூஸ் as put p is equal to 1, q is equal to 1, r is equal to 1. ஏன் நான் இந்த வேல்யூ கொடுக்குறேன்னா 1 1 1ன்னு கொடுத்தா தான் இது வந்து 1 + 1 2 ஸ்கொயர் 4ன்னு ஆகும். இதெல்லாம் 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ இப்போ இதே நீங்கள் இன்னும் பெரிய நம்பராக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ 2 + 2 கொடுத்தீங்கன்னா கூட 2 + 2 4 ஸ்கொயர் 16ன்னு வரும். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவோம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் 16 × 16 பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்காக தான் நான் இந்தமாதிரி சின்ன வேல்யூவாக 1 1 1 கொடுத்துருக்கேன். அதுமாதிரி இன்னொன்று பாருங்கள், நான் 0 கொடுக்கல. ஏன் நான் 0 கொடுக்கலன்னா, 0 கொடுத்தோம்னா ஏதாவது 1க்கு 0 ஆச்சுனாலும் இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷனில் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்புறம் கேயோட வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் we are substituting the values p is equal to 1, q is equal to 1 and r is equal to 1. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? therefore this becomes as determinant. ஸோ 1 + 1 2, 2 square 4, 1 square 1, 1 square 1, இது 1 square 1, இங்கேயும் 1 + 1 2, 2 square 4, 1 1 1, இதுவும் நமக்கு என்ன வரும்? 2 square 4ன்னு வந்துடும். which is equal to k into 1 into 1 into 1 pqr எழுதியாச்சு. அடுத்தது 1 + 1 + 1 the whole cube. ஓகேவா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ இந்த சைடில் let us use row expansion. ஸோ 4 into 16 - 1, அடுத்தது -1 into, ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தை வெட்டணும் இல்லையா? அப்போ 4 - 1. அடுத்த டேர்ம் +1 into, ஸோ இது இருக்க ரோவையும் காலத்தையும் விட்டுறணும். ஸோ இட் இஸ் 1 - 4 is equal to, ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? k into இது 3 cube, 1 + 1 + 1 is 3. இது 1 into 1 into 1 1 தான். ஸோ இது 3 cube is 27. ஸோ இங்கே நமக்கு 27kன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ 16 - 1 is 15. 15 into 4 நமக்கு என்ன வரும்? 15 into 4 is 60 minus, ஸோ இது ஒரு 3, -1 into 3 -3. இங்கே ஒரு -3 வரும். is equal to 27k, or 54 is equal to 27k, or k is equal to 2. Now substituting in 1ல substitute பண்ணும். that is இதில் substitute பண்ணால் நமக்கு என்ன வரும்? therefore delta can be written as 2 into pqr into p plus q plus r the whole cube ன்னு சொல்லிடலாம். or in other words, this determinant q plus r the whole square, p square, q square, r plus p the whole square, q square, r square, p plus q the whole square. So this is equal to 2pqr into p plus q plus r the whole cube. So இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proof. ஓகேவா? hence proof. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது இந்த சம் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா இங்கே வந்து நமக்கு அந்த p plus q plus r is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா இந்த சம்மில். இதோ இந்த சப்ஸ்டியூஷன்
இது கொடுக்குறதுனால, ஏன்னா இந்த ஒரு சம்மில் தான் நமக்கு இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்குற மாதிரி வருது, வேறு உங்களுக்கு மற்ற எந்த சம்முக்குமே இந்த மாதிரி வரல. ஸோ அதனால் இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இங்கே வந்து P + Q + R = 0ன்னு போடும்போது நம்ம P + Q + R தேடக்கூடாது. அது போல் என்ன பண்ணலாம், Q + R = -P, R + P = -Q, and P + Q = -R சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆல் த 3 rows are identical ஆயிடுது. அப்போ P + Q + R -0 the whole square is a factor வந்துடுது. அப்புறம் நம்ம டிகிரி கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் we are finding the values of K. எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் கம்பேர் பண்ணி Kயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம் வந்து ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் நம்ம போடலாம். ஆனால் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் உட்காந்து மண்டே உடச்சிட்டு இருக்கிறத விடவும் இப்படி ஃபேக்டர் தியரமில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபேக்டர் தியரமில் போடுறது தான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை விடவும் இந்த ஃபேக்டர் தியரமில் போடுறது தான் ரொம்ப ஈஸி இந்த பர்டிகுலர் சம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மியர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எந்த சம்முக்கு நம்ம ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணணும், எந்த சம்முக்கு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணுங்கிறது கிளியராக நமக்கு புரியும். ஸோ அதனால் அதெல்லாம் திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் அகெயின் அண்ட் அகெயின். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ